இந்த திருமுழுக்கு ஒரு முறை ஆண்டவர் நம்மேல் அந்த முத்திரையை போட்டுவிட்டால் யாராலும் இந்த திருமுழுக்கை அழிக்க முடியாது. யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் திருச்சபையை விட்டு சென்றாலும் திருமுழுக்கு ஒழிந்து போகாது. திருமுழுக்கு ஒழிந்து போகாது. இட் இஸ் an indelible mark on you and me. அழிக்க முடியாத இறைவனுடைய முத்திரை இது. நீங்களும் நானும் இறைவனை பார்த்து வேண்டாம் என்று இறைவனை விட்டு சென்றாலும் அவர் நம்மேல் குத்தி அந்த முத்திரை திருமுழுக்கில் அழியாது. அழியாத ஒரு உடன்படிக்கை இருக்கிறார் ஆண்டவர். அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். திருமுழுக்கு அப்பேற்பட்ட ஒரு அழியா முத்திரையை நமக்கு கொடுக்கிறது. என்னுடைய குருத்துவம் அப்பேற்பட்ட ஒரு அழியா முத்திரையை ஆண்டவர் என் மேல் பதித்திருக்கிறார். மெல்கிசேதேக்கை போல நீ எந்நாளும் ஆண்டவருடைய குருவாக இருப்பாய். எப்பொழுதும் என்னென்னைக்கும் ஆண்டவருடைய குருவாக. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னென்னைக்கும் அல்ல, வாழ்நாள் முழுவதும். வாழ்நாள் முழுவதும். ஆகையால் திருமணம் என்னென்னைக்கும் அல்ல, வாழ்நாள் முழுவதும். விசேஷமாக இன்று இந்த திருபலியில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த குருவானவருக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடைய பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். சில நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க தவறிவிட்டால் அதை வாங்குவது எத்தனை கடினம். ஞான தந்தை ஞான தாயருக்காக ஜெபியுங்கள். பகல் போல் மனம் பர
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா ஆண்டவருடைய திருமுழுக்கை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை நாம் கொண்டாடுகிறோம். நீங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகிறீர்கள், பிறந்த நாட்களை கொண்டாடுகிறீர்கள், என்னுடைய குருத்துவத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் நம்மில் அநேகர் நம்முடைய ஞானஸ்தான நாளை, நாம் திருமுழுக்கு பெற்ற நாளை கொண்டாடுவதே இல்லை. அந்த நாள்தான் நம் ஒவ்வொருவரையும் இறைவனோடு இணைத்த புனிதமான நாள். அந்த நாளால் தான் நீங்களும் நானும் இங்கு இன்று நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நாள்தான் இன்று உங்களையும் என்னையும் இறைவனுடைய பிள்ளைகளாக, ஒவ்வொரு முறை நான் உங்களை பார்த்து இறை இயேசு கிறிஸ்துவில் என் சகோதர சகோதரிகளே என்று சொல்கிறேன் என்றால் அது ஞானஸ்தானம் கொடுத்த உறவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகளாகவும் தந்தையாகிய இறைவனுடைய பிள்ளைகளாகவும் நாம் ஏற்கப்பட்ட புனிதமான நாள். அந்த நாளை இன்று நாம் கொண்டாடுவோம். நாம் என்று ஞானஸ்தானம் பெற்றோம் என்று மறந்திருந்தாலும் சரி, தேதி ஞாபகம் இல்லாமல் விட்டாலும் சரி, அந்த நாளுக்காக இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இன்று நான் என்னுடைய திருமுழுக்கை கொண்டாடுகிறேன். நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இந்த ஞானஸ்தானம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து அவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக. அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருமுழுக்கு வாழ்க்கைக்கு விரோதமாக நாம் செய்திருக்கும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார்.
சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடை என அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரம் என விரித்துள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளை தம் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூ உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விருந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியவனுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 11 முதல் 14 வரை. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 4 முதல் 7 வரை. அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயம் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பெயராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரைகளை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவியனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதரி சகோதரிகளே, பிள்ளைகளே, இன்று நாம் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருபலியின் தொடக்கத்தில் சொன்னது போல ஆண்டவருடைய திருமுழுக்கை மட்டுமல்ல, நம்முடைய திருமுழுக்கையும் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவன் இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் வேறு அனைத்து திருவருட்சாதனங்களையும் பெற நமக்கு வழிவகுத்திருக்கிறார் என்ற ஆசீர்வாத உணர்வோடு இன்று நாம் இந்த திருபலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருவிழாவை கொண்டாடும் நமக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றிருக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய பெயரால் நாம் பெற்றிருக்கும் திருமுழுக்கு நமக்கு இன்று உணர்த்துவது என்ன? இந்த பெருவிழா இந்த வருடம் நம்மை மீண்டுமாக எதை சிந்திக்க, எதை தியானம் செய்ய, எதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. முக்கியமாக 2 கருத்துக்கள். முதலாவதாக, திருமுழுக்கு நம்முடைய அடையாளத்தையும் மாண்பையும் நமக்கு உணர்த்துகிறது. Baptism reveals our identity and dignity. திருமுழுக்கு நம்முடைய அடையாளத்தையும் நம்முடைய மாண்பையும் நமக்கு உணர்த்துகிறது. நாம் யார் என்று புரிந்து கொண்டால் நம்முடைய மாண்பு என்னவென்று நமக்கு தெரியும். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், தந்தையாகிய இறைவனுடைய குரல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். தந்தையாகிய இறைவன் திருமுழுக்கில் ஆண்டவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நமக்கு அனைவருக்கும் சொன்னவர் தந்தையாகிய இறைவன். யாரோ ஒரு இறைவாக்கினர் அல்ல, ஒரு புனிதர் அல்ல, தாயாம் திரு அவையும் அல்ல.
தந்தையாகிய இறைவனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கிறார். உன்னதமான, அதைவிட ஒரு உன்னதமான சாட்சி இல்லை. உன்னதங்களின் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை நமக்கு அடையாளம் காட்டுகிறார். நாம் பெற்ற திருமுழுக்கு நாம் யார் என்பதன் அடையாளத்தை நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு திருபலியின் தொடக்கத்திலேயும் எப்பொழுதெல்லாம் குருவானவர் மக்களை பார்த்து ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று சொல்லி, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த திருமுழுக்கு அப்பேற்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏதோ ஒரு வழக்கத்திற்காக சொல்லும் வார்த்தை அல்ல, என்னுடைய சகோதர சகோதரிகளே என்று சொல்லி. நம்முடைய திருமுழுக்கு இந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறது. தந்தையாகிய இறைவன் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அவருடைய பிள்ளை எனும் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். தந்தையாகிய இறைவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக மாறுகிறார். ஆகையால் தான் ஒவ்வொரு முறையும் மக்களை பார்த்து குருவானவர் சொல்கிறார், இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்று. இந்த உறவு திருமுழுக்கு ஏற்படுத்தியது. எப்படி தந்தையாகிய இறைவன் ஆண்டவரை அடையாளம் காட்டினாரோ, நமக்கு நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நாம் யார் என்னும் அடையாளத்தை காட்டுகிறார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தூய ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கியது போல நம்மேலும் இறங்கி நாம் தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக இருக்கிறோம் என்று அடையாளம் காட்டுகிறார். தந்தையாகிய இறைவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகளாக, தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அடையாளம். அதுதான் நம்முடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய மாண்பு நமக்கு புரியும். When we understand our identity, we know our dignity. நம்முடைய மாண்பு நமக்கு தெரியும். நம்முடைய அடையாளத்தை நாம் மறந்து விட்டால் மாண்பை இழந்து விடுவோம், மரியாதையை நம்ம விட்டுடுவோம். நம்ம யாரு என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். இந்த திருமுழுக்கு நமக்கு எதை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், சாதாரண மொழியில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய மரியாதையை நாம் இழந்து விடுவோம், நம்முடைய மாண்பை இழந்து விடுவோம். ஊதாரி மைந்தனுக்கு ஆனது அதுதான். அவன் யார் என்ற அந்த அடையாளத்தை மறந்து விட்டான். ஒரு பெரிய அரசருடைய மகன் என்பதை மறந்து விட்டான். அவனுடைய அடையாளத்தை மறந்ததால் அவனுடைய மாண்பை இழந்து பன்றிகளோடு இருந்தான். அவை தின்பதை தின்று கொண்டு அவைகளோடு இருந்தான். மீண்டுமாக அவனுக்கு நினைவுக்கு வருகிறது, என்னுடைய தந்தை எப்பேற்பட்டவர், என்னுடைய தந்தையோடு இருப்பவர்கள் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த அடையாளத்தை இழந்து விட்டேனே, அந்த அடையாளத்தை மறந்ததால் என்னுடைய மாண்பை இழந்து விட்டு இன்று நான் பன்றிகளோடு இருக்கிறேன் என்று அந்த அடையாளத்தை அவன் மீண்டுமாக நினைத்து பார்க்கும் பொழுது அவன் மாண்பு அவனுக்கு புரிகிறது. மாட்சி இழந்து ஒருவனாக இருக்கிறேனே என்று சொல்லி அவன் சொல்கிறான், என் தந்தையிடம் மீண்டும் நான் செல்கிறேன். எதை தேடி? என்னுடைய மாண்பை தேடி. நான் இழந்ததை தேடி நான் என்னுடைய தந்தையிடம் செல்கிறேன் என்று. இந்த திருமுழுக்கு நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் மறந்து விட்டால் நம்முடைய மாண்பை நாம் இழந்து விடுகிறோம். When we forget the blessings that our baptism has endowed on us, we forget our dignity. அப்பொழுதுதான் நாம் தமிழில் சொல்வோம், தரக்குறைவாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி. தரம் தாழ்ந்தவர்களாக நடந்து கொள்வோம். இல்லை என்றால் நான் இறைவனுடைய பிள்ளை என்றால் என்னுடைய தரம் என்னவென்று எனக்கு தெரியும். என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய செயல் சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். என்னுடைய தரம் எனக்கு தெரியும். நான் இறைவனுடைய பிள்ளை. குருவானவர் திருமுழுக்கு அருட்பொழிவை நமக்கு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்மா தைலத்தால் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகப்படுத்தும் பொழுது குருவானவர் சொல்வார், நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குருவாகவும் இறைவாக்கினராகவும் அரசராகவும் திகழ்கின்றாய். எத்தனை பெரிய மாண்பு இந்த திருமுழுக்கில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது.
இங்கிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குருவானவர்கள். ஒவ்வொருவரும் குருவானவர்கள் மட்டும்தான் பலியை கொண்டாட முடியும், பலி செலுத்த முடியும். நீங்களும் நானும் பலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் குருவானவர்கள். நாம் ஒவ்வொருவரும் குருவானவர்கள். இதை கொடுத்தது எது? திருமுழுக்கு. நீங்கள் ஆண்டவருடைய இறைவாக்கினர் என்பதை திருமுழுக்கு உணர்த்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இறைவாக்கினர்களாக இருக்கிறோம். இறைவாக்கினருடைய பணி என்ன? நற்செய்தியை அறிவிப்பது, நற்செய்திக்கு விரோதமாக இருப்பதை எதிர்ப்பது. வெறும் நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்ல. நாட் டு சே ஒன்லி குடி குடி திங்ஸ், நல்லதையே பேசிக் கொண்டிருப்பது அல்ல ஒரு இறைவாக்கினருடைய பணி. கெட்டதை எதிர்ப்பதும் இறைவாக்கினருடைய பணிதான். To announce what is good and to denounce what is bad. அது எங்கு நடந்தாலும், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். பிள்ளைகள் தவறு செய்யும்போது திருத்துங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தவறான உதாரணமாக இருக்காதீர்கள். அதைதான் இன்று திருமுழுக்கு நமக்கு நம்முடைய அடையாளத்தை உணர்த்துகிறது. நீங்கள் இறைவாக்கினர்கள். அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய பங்காக இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் நான் இறைவாக்கினராக இருக்கிறேன். அப்படி என்றால் நான் நல்லதை பேச வேண்டும், கெட்டதை எதிர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய திருமுழுக்கை நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மாண்பை இழந்து விடுவோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம் நிச்சயமாக. மூன்றாவதாக, ஆண்டவருடைய அரசர்கள் நாம். அரச குருத்துவ குலம். பேதுரு சொல்வார், ராயல் priesthood, a holy nation. நாம் அரச குருத்துவ குலம். அதுதான் நம்முடைய மாண்பு. அதுதான் நம்முடைய மாண்பு. இந்த அரச குடும்பங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சில அரச குடும்பங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்துக்கு போனால் இன்றும் அரச குடும்பம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேக இடத்தில் அரச குடும்பங்கள் இருக்கிறது. அரச குடும்பங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி உடை போட வேண்டும், எதை சொல்ல வேண்டும், அனைத்தும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏன்? நீங்கள் அரச குருத்துவம். அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் சாதாரணமான மக்கள் அல்ல, நீங்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு அரச குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் சொல்வார், there is a protocol. இப்படிதான் அரச குடும்பத்தினர் உடையை போன்ற எது வேண்டுமானால் போட முடியாது. அவர்கள் இப்படித்தான் உடை அணைய வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும், இப்படித்தான் மக்களோடு பழக வேண்டும். அந்த அரச குடும்பங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய அரசத்துவத்தில், என்னுடைய இறை ஆட்சியில் உங்களுக்கு நான் பங்களித்திருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அரசர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை திருமுழுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது, அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை. நம்முடைய அடையாளம், நம்முடைய மாண்பு, இதை திருமுழுக்கு உணர்த்துகிறது. இதை மறக்கும் பொழுதுதான் நாம் இந்த திருமுழுக்குக்கும் அதை கொடுத்த இறைவனுக்கும் விரோதமாக செல்கிறோம். இரண்டாவதாக, திருமுழுக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. சில நேரத்தில் திருமுழுக்கு முடிந்தவுடன் நாம் சொல்வோம், ஞானஸ்தானம் ஆயிடுச்சா? ஞானஸ்தானம் ஆயிடுச்சு. கல்யாண பூசை முடிஞ்சவொடனே நம்ம என்ன சொல்லுவோம்? கல்யாணம் ஆயிடுச்சு. அது உண்மை அல்ல. அன்றுதான் திருமுழுக்கு தொடங்கி இருக்கிறது. அன்றுதான் திருமணம் தொடங்கியது. என்னுடைய குருத்துவத்தின் அந்த திருபலி முடிந்தவுடன் என்னுடைய குருத்துவம் தொடங்கியது. குருத்துவம் முடியவில்லை. உங்களுடைய கல்யாணம் பூசை முடிஞ்ச அன்னைக்கு கல்யாணம் முடியல, அன்னைக்கு கல்யாணம் தொடங்குச்சு. உங்களுடைய ஞானஸ்தானம் முடிஞ்ச அன்னைக்கு ஞானஸ்தானம் முடியல, அன்னைக்கு தான் தொடங்குது ஞானஸ்தானத்தின் தொடக்கம், திருமணத்தின் தொடக்கம், என்னுடைய குருத்துவத்தின் தொடக்கம். இந்த திருமுழுக்கு வாழ்க்கையின் கொண்டாட்டமாக இருக்கிறது. Baptism is a lifelong commitment with Jesus. Lifelong commitment, not a day's moment. ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. நம்மில் அநேக விஷயங்கள் இன்று வெறும் ஒரு கொண்டாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது திருமுழுக்காக இருக்கலாம்,
ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெறுவதாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். நம்முடைய எண்ணமெல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறது. அது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. அது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ வேண்டிய இறை அழைத்தல். வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ வேண்டிய இறை அழைத்தல். Baptism is a lifelong commitment with God. நான் வாழ்நாள் முழுவதும் இந்த இறைவனோடு இருப்பேன். நான் சாத்தானை விட்டு விடுவேன், அவருடைய மாய செயல்களை விட்டு விடுவேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன் என்று நான் கூறிய அந்த வாக்குறுதி நம்முடைய பெற்றோர்கள் கூறியிருக்கலாம். ஒவ்வொரு ஈஸ்டர் இரவிலும் ஈஸ்டர் பகல் திருவலியிலும் நாம் அந்த ஞானஸ்தான வாக்குறுதிகளை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்கிறோம். நாம் சொல்லவில்லை என்று சொல்லவே முடியாது. ஒவ்வொரு ஞாயிறு திருவலியிலும் நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை தான் நாம் சொல்கிறோம். எதை நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சார்பாக சொன்னார்களோ அதை தான் ஒவ்வொரு ஞாயிறும் நாம் சொல்கிறோம். தந்தையாகிய இறைவனை நம்புகிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், தூய ஆவியானவரை நம்புகிறேன், கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் என்று. இன்று ஆண்டவர் நமக்கு மீண்டுமாக உணர்த்துகிறார், இந்த திருமுழுக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. இது வாழ்நாள் முழுவதும் நாம் இறைவனோடு இணைந்து வாழும் ஒரு இறை அழைத்தல், இறைவனுடைய ஆசிர்வாதம். இந்த இரண்டு விஷயங்களை நாம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். இன்று நாம் நம்முடைய மாண்பை உணர்ந்தவர்களாக, நம்முடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவருடைய குருவானவராக, ஆண்டவருடைய இறைவாக்கினராக, ஆண்டவருடைய அரசராக இருக்கிறேன். மட்டுமல்லாமல் என்னுடைய திருமுழுக்கு என்னுடைய வாழ்நாளின் முழுவதும், இந்த வாழ்வு முடிந்தும் ஆண்டவரோடு இணையும் ஒரு வழி. திருமுழுக்கு இணையும் ஒரு வழி. இந்த திருமுழுக்கு ஒரு முறை ஆண்டவர் நம்மேல் அந்த முத்திரையை போட்டுவிட்டால் யாராலும் இந்த திருமுழுக்கை அழிக்க முடியாது. யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் திருச்சபையை விட்டு சென்றாலும் திருமுழுக்கு ஒழிந்து போகாது. திருமுழுக்கு ஒழிந்து போகாது. It is an indelible mark on you and me. அழிக்க முடியாத இறைவனுடைய முத்திரை இது. நீங்களும் நானும் இறைவனை பார்த்து வேண்டாம் என்று இறைவனை விட்டு சென்றாலும் அவர் நம்மேல் குத்திய அந்த முத்திரை திருமுழுக்கில் அழியாது. அழியாத ஒரு உடன்படிக்கை இருக்கிறார் ஆண்டவர். அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். திருமுழுக்கு அப்பேற்பட்ட ஒரு அழியா முத்திரையை நமக்கு கொடுக்கிறது. என்னுடைய குருத்துவம் அப்பேற்பட்ட ஒரு அழியா முத்திரையை ஆண்டவர் என் மேல் பதித்திருக்கிறார். மெல்கிசேதேக்கை போல நீ எந்நாளும் ஆண்டவருடைய குருவாக இருப்பாய். எப்பொழுதும் என்னென்னைக்கும் ஆண்டவருடைய குருவாக. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னென்னைக்கும் அல்ல, வாழ்நாள் முழுவதும். வாழ்நாள் முழுவதும். ஆகையால் திருமணம் என்னென்னைக்கும் அல்ல, வாழ்நாள் முழுவதும். இந்த திருவருட் சாதனங்களில் விசேஷமாக திருமுழுக்கில் ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்று அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக, நம்முடைய மாண்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இன்று இந்த திருபலியில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த குருவானவருக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடைய பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். சில நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க தவறிவிட்டால் அதை வாங்குவது எத்தனை கடினம். ஞான தந்தை, ஞான தாயருக்காக ஜெபியுங்கள். நேற்றைய தினம் நான் நம்முடைய பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய ஞானப்பா பேரேனா, ஞானம்மா பேரேனா, 3 பேரை கேட்டேன். ஒருவன் அவனுடைய ஞானப்பா பேரை மாத்திரம்தான் சொன்னான். அதுவும் டவுட் தான். சில நேரத்தில் ஆண்டவரிடம் வந்து நாம் தைரியமாக இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுக்கு நான் உதவி செய்வேன், இந்த பிள்ளை விசுவாசத்தில் வளர்வதா என்று நான் பார்த்துக்கொள்வேன் என்று தைரியமாக சொல்லிவிடுகிறோம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கேட்பார், அதை நீ செய்தாயா என்று. இன்று உங்களுடைய ஞான பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இங்கு அநேகர் இருக்கிறீர்கள் ஞான பெற்றோர்களாக. அந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசியில்லை என்றால் இன்று அந்த பிள்ளைகளோடு பேசுங்கள்.
அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், விசுவாசத்தில் இருக்கிறார்களா கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்கள் அவர்களோடு பேசும் நாளாக இருக்கட்டும். இப்படிதான் நாம் நம்முடைய ஞானஸ்தானத்தை கொண்டாட வேண்டும். அவர்களோடு பேசுங்கள், உங்களுடைய ஞான பிள்ளைகளோடு. உங்களுடைய ஞான பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நாள் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த மாபெரும் கொடையை நாம் உளமாற கொண்டாடுவோம், இறைவனை உளமாற வாழ்த்துவோம். இந்த ஞானஸ்தானத்தின் மாண்புக்கு விரோதமாக நாம் செய்திருக்கும் பாவங்களுக்காக மனம் அறிந்தவர்களாக ஆண்டவரை தொடர்ந்து நாம் என்ன செய்தாலும் இந்த ஞானஸ்தானத்தின் ஆசீர்வாதம் நம்மை விட்டு போகாது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றிக் கொள்ள, இந்த உடன்படிக்கைக்கு ஏற்ப நாம் வாழ தொடர்ந்து இந்த திருவலியில் ஜெபிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை இப்பொழுது தந்தையிடம் விசுவாசத்தோடு எடுத்துரைப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், துறவரத்தார் அனைவரும் கிறிஸ்துவைப் போல் உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி மக்களை வழிநடத்தி செல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு கொண்ட இறைவா, எங்கள் நாட்டினை ஆளும் தலைவருக்காக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களின் மீட்புக்காக தன்னுயிரை ஈந்த உம் திருமகன் போல் இவர்களும் சுயநலம் விடுத்து பொதுநலம் பிறநலம் காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வல்லலை இறைவா, உமது சாயலிலே படைக்கப்பட்டுள்ள எங்களை சுற்றியுள்ளவர்களை அன்பு செய்யவும், சிறப்பாக ஏழைகள், அனாதைகள், கைம்பெண்கள், நோயாளிகள் அனைவரும் உமது அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் நற்கருவிகளாக செயல்பட உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருவழிபாட்டில் பங்கு பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வினால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாக என்றும் விளங்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் திருமுழுக்கு பெற்றிருக்கும் ஒவ்வொருவரும் அந்த திருமுழுக்கின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வாழ, இந்த திருமுழுக்கு நாம் வாழ்நாள் முழுவதும் இறைவனோடு வாழ இறைவன் அழைத்திருக்கும் ஒரு இறை அழைத்தல் என்பதை உணர்ந்து வாழ ஜெபிப்போம். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த குருவானவருக்காகவும், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும், நம்முடைய ஞான பெற்றோர்களுக்காகவும் ஜெபிப்போம். உடைய ஞான பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகத்தில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது என்பது போல உலக நாடுகள் போருக்காக காத்து கொண்டிருக்கிறது. பூகம்பத்தால் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். காட்டுத்தீயால் அநேகர் இழந்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் பூகம்பத்தாலும் காட்டுத்தீயாலும் உயிரிழந்தவர்களுக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கின் போது
நீர் அவரை உலகத்திற்கு அடையாளம் காட்டினீர். இவரை என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி எங்களுடைய திருமுழுக்கின் வழியாக எங்களை தேர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் உம்முடைய பிள்ளைகளாகும் பேற்றினை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அடையாளத்திற்கும் அந்த அடையாளம் தரும் மாண்பிற்கும் ஏற்ற வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.